விஜய் இப்போ வந்து ஒரு நடிகர்ன்ற ஒரு தொண்டர்கள் நிறைய ரசிகர்கள் அதிகமா இருக்கிற காரணத்தினால அவருக்கு ஒரு ஆசையில வந்து கட்சியை துவங்கி இருக்காரு. ஒரு மாநாடு நடத்திட்டாரு. அதுக்கு அடுத்து இப்போ வந்து ஒரு பூத் கமிட்டி கூட்டத்தையும் போட்டுட்டாரு. ஆனா அந்த பூத் கமிட்டி கூட்டத்தை வந்து QR கோடு வச்சுதான் உள்ள வந்தோம்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா எல்லாருமே பேரிகேடை உடைச்சு தள்ளின்னு தான் உள்ள வந்தாங்க. QR கோடு மூலமா உள்ள வரணும்னு நினைக்கிறவன் ஏன் அப்படி இடிச்சு தள்ளிக்கின்னு வரணும்? அதுல வந்தவங்க எல்லாமே ஓட்டு போடுறதுக்கு கூட இன்னும் வயசே வராதவங்க தான் அதிகமான பேர். நிறைய பேர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு பூத் கமிட்டின்னா என்னன்னு தெரியாது, நான் விஜயை பார்க்க வந்தேன், தளபதியை பார்க்க வந்தேன், இதை தான் சொன்னாங்க. இன்னைய வரைக்கும் வந்து அந்த கட்சின்றதை விட அது ஒரு ரசிகர் மன்றமா தான் இன்னைக்கும் அது செயல்பட்டுக்கின்னு இருக்கு. கண்டிப்பா வந்து வருங்காலத்துல அவங்க வந்து ஒரு முறை போட்டியிட்டு அரசியல் அனுபவங்கள் எல்லாம் பெற்றுக்குன்னு அதுக்கப்புறம் அதுக்கடுத்து 2031 அவங்க வந்து ஒரு வலுவான போட்டியாளரா எல்லா கட்சிக்கும் இருக்கலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன்.